பிரேமா சொல்றேன். யுஎஸ்ஏ வந்து ரெசெஷனுக்குள்ள போகுது. நிறைய இதை பத்தி டாபிக்ஸ் பேசிட்டு இருக்காங்க. உண்மையான விஷயம் என்ன, அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது வீடியோ போறதுக்கு முன்னாடி இது யாரையும் பயமுறுத்துறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த போட்டில் இருக்கீங்களோ அதே படகுல தான் நானும் வந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஒரு கடுமையான சுச்சுவேஷனை எப்படி சேர்ந்து சமாளிக்கிறது. ஏன்னா இது நமக்கு புதுசு இல்லையா. இதே மாதிரி நமக்கு 2022 ஒரு மாதிரியான ரெசிஷன் வரப்போகுது, ஹை இன்ஃப்ளேஷன் இருக்குது. அப்போ நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோ போட்டுருந்தோம். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம என்ன பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறோங்கிறத நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட தெரிவிச்சிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கூட்டு முயற்சி தான். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு கடுமையான சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணுறது. பயப்படுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதை நான் வீடியோ முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். இது ரெசெஷன்னா என்ன, இப்போ யூஎஸ்ஏ அதை நோக்கி தான் உண்மையாகவே போகுதா, நம்ம என்ன ஏற்பாடெலாம் பண்ணும், முன்னேற்பாடெலாம் பண்ணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேமா, முதல்ல ரெசெஷன்னா என்னன்னு சொல்லிடுங்க பிரேமா. ஆமாம், ரெசெஷன்னா என்ன? பொருளாதார மந்தநிலை. ஏதோ ஒரு நாட்டில் பொருளாதார மந்தநிலை ஏற்படுது. அது பல காரணங்களால் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெசெஷன் வந்தால் என்ன நடக்கும்? ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடும், லே ஆஃப்ஸ் நிறையா இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும், மக்களோட வாங்கும் சக்தி குறையும், நாட்டோட ஜிடிபி குறையும். இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்கள் போகும். பெரிய பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண யோசிப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க அதில் இன்வெஸ்ட் பண்ண யோசிப்பாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாகவே ஒரு நாட்டோட பொருளாதாரம் மந்த நிலைக்கு போகும். அதோட எக்கனாமிக் க்ரோத் கம்மியாகும். இன்னும் சொல்ல போகிறதுனா வந்து ரெசெஷனையும் நான் காதலையும் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன் ரெண்டும் கஷ்டம் கொடுக்குமா? அப்படி கிடையாது. ஏன் அது ஒன்று சொன்னா, பல நேரங்களில் ரிசெஷன் வந்து உணரதான் முடியும். நம்ம வந்து அது வந்துடுச்சுங்கிற ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்குள்ளே இருப்போம். ஸோ காதல் அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். இன்னும் நல்ல விஷயமும் இருக்குல்ல, ரெசெஷன் ஆர் காதல் முடிவு வந்து ரொம்ப சுபமாக இருக்கும். ஸோ அதுதான் எல்லா ரெசெஷன் முடிவும் வந்து ரொம்ப சுபமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் காதல். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஆப்வியஸாக வந்து ரெசெஷனில் கடுமையான பல விஷயங்கள் இருக்கும். ஸோ நீ சொன்ன மாதிரி காதல்லையும் அப்படி தானே இருக்குது. ஸோ பல கட்டங்களில் கடுமையாக தான் இருக்கும் ரெசெஷனுக்குள்ளே வந்துட்டு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு? அது ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்கணும். ஒரு 100 வருடங்களுக்கு பின்னால் போவோம். 1999 த கிரேட் டிப்ரெஷன். அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரெசெஷன். அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பல பேர் உணவின்றி வந்து தவிச்சாங்க. அது வந்து மிக முக்கியமான பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ் டாரிஃப்ஸ். ஸோ நான் ஏன் அந்த ஃபேக்டர் எடுத்து சொல்கிறேன்னா, இப்போது முக்கியமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுக்கும் இந்த வீடியோவை நம்ம போடுறதுக்கும் பின்புலமாக இருக்கிறது டாரிஃப்ஸ் ஒரு காரணமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதை நான் சொல்கிறேன். அந்த கிரேட் டிப்ரெஷன் அதுக்கு பிறகு வந்து எப்போல்லாம் ஒரு நாடு வந்து போர்களை சந்திக்குதோ அப்போல்லாம் வந்து அந்த நாட்டோட பொருளாதாரம் அந்த நிலைக்கு போகுது, ரெசெஷனுக்கு போகுது. வேர்ல்டு வார் 2 உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே ரெசெஷனுக்குள்ளே போனாங்க. வியட்நாம் வார் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். கொரியன் வார் எப்போல்லாம் வந்து வார் நடக்குதோ அப்போல்லாம் வந்து ரெசெஷன் போயிருக்காங்க. 1970 மிக முக்கியமான ஒரு ரெசெஷனாக நான் பார்க்குறேன். அது ஏன்னா வந்து க்ரூட் ஆயில் சம்மந்தமாக, கச்சா எண்ணெய் சம்மந்தமாக வந்த ரெசெஷன். அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது, எக்கனாமிக் க்ரோத் வந்து கம்மியாக இருந்தது. இது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நீங்கள் இப்போ ஆர்டிகல்ஸ் படிச்சிங்கன்னா இல்லை வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதை நான் ஏன் குறிப்பிட்டேன்னா, 1970 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என்ன சொல்கிறேன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, ஒருவேளை எக்கனாமிக் க்ரோத் கம்மியாக போச்சுன்னா அந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் அது ரொம்ப அபாயகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வரல. நான் சொல்கிறேன் 1970 அப்புறம் வந்து அந்த ஸ்டாக்ஃப்ளேஷனுங்கிற சுச்சுவேஷன் வரல. அப்புறம் 1990 வந்து பொற்காலமாக தான் நான் பார்க்குறேன். 90 2000 முற்பகுதி வரைக்கும் பயங்கரமாக இருந்தது யூஎஸ்ஏவோட ஸ்டாக் மார்க்கெட், அதோட க்ரோத்து. அப்புறம் 2000 எல்லாருக்குமே தெரியும் .com பபுள் வெடிச்சது. அங்கே ஒரு ரெசெஷன் ஏற்பட்டது. அதை விட மோசமான ஒரு ரெசெஷன் 2008 ஏற்பட்டது. .com பபுளை தொடர்ந்து வந்து செப்டம்பர் 11 அட்டாக் வேறு நடந்தது இல்லையா. ஸோ அந்த காலகட்டம் ஒரு ரெசெஷன். அதன் பிறகு த கிரேட் ரெசெஷன் சொல்லப்படுறது 2007, 8, 9 நடந்தது. என்ன கேட்டேன்னா நான் அதோட நிறைய தொடர்பு படுத்திப்பேன். காரணமாக நான் முதல்ல வேலைக்கு போனது அப்போ தான் லேமன் பிரதர்ஸ். அவங்க தான் பயங்கரமாக அடி வாங்கி இன்றைக்கி ஆளே இல்லை. ஸோ த கிரேட் ரெசெஷன் பயங்கரமாக வந்து எல்லாரோட பணத்தையும் பிடிக்கிட்டு தான் போணுச்சுன்னு தான் சொல்லணும். த கிரேட் ரெசெஷன் என்ன காரணமாக இருந்தது? ரியல் எஸ்டேட் பபுள் தான் அதை ட்ரிகர் பண்ணுது. ஸோ எல்லா ரெசெஷனுக்கும் ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தேவைப்படுது அந்த ரெசெஷன் வந்து ஏற்படுறதுக்கு. அதை நல்லாவே தெரிஞ்சுக்கணும். 2020 அந்த ரெசெஷன் எல்லாருமே நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. கோவிட் அப்போ ஏற்பட்ட ஒரு ரெசெஷன். அது ஒரு பயோவார்னு கூட சொல்லலாம். வைரஸால் வந்து எல்லா நாடுகளும் முடங்கி போனது, எல்லா நாட்டிலையும் அந்த ரெசெஷன் உணரப்பட்டது. அந்த டைமில் ஷேர்ஸ்லாம் கூட ரொம்ப கீழே போச்சுல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீ பார்த்த இல்லையா, அந்த நேரத்தில் என்னாச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்கச்சக்கமாக இருந்துச்சு, ரீட்டைல் இண்டஸ்ட்ரி காலி, எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கடைக்குள்ளே போக முடியல, வர முடியல. கடை
ஓப்பன் பண்ணாலும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ட்ராவல் பண்ணுறதுல எல்லா ஏர்லைன்ஸுமே வந்து தவிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக நடந்துட்டு இருந்ததில் ஒரு ரிசெஷனுக்குள்ளே தள்ளப்பட்டது. அதன் பிறகு தான் எல்லாருக்குமே தெரியும். அதிலேருந்து மீட் எடுக்க தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆல்மோஸ்ட் 0 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து எக்கனாமி நல்லா போயிட்டு இருந்தது. 2022 இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மைல்டு ரிசெஷன் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதை வந்து அதான் இந்த மாதிரி நிறைய மைல்டு ரிசெஷன் இருந்துகிட்டே இருக்குது. இந்த எக்கனாமியில் ரிசெஷன் இன்ஃப்ளேஷன் நீ தடுக்கவே முடியாது. ஒரு 2 சைட் ஆஃப் த காயின் மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்புறம் 2022 கடந்து வந்தது. இந்த இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2022 ஜூன்லாம் வந்து 9% போச்சு இல்லையா? இல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா சிபிஐ இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இந்த நேரத்தில் டேரிஃப்ஸுங்கிற ஒரு விஷயம் அடுக்கடுக்காக வந்து கடந்த 3 மாதங்கள் நிறையா நடந்துடுச்சு. ஸோ டேரிஃபுங்கிற ஒரு விஷயம் புதுசான டேரிஃப்னாலே வாரன் பஃபெட் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, டேரிஃப் இஸ் நத்திங் பட் அ வார் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நிறைய எக்கனாமியில் சேஞ்ச் கொண்டு வருது. ஆனால் இது ரெசெஷனை ஏற்படுத்துமான்னு தெரியல. ஆனால் நிறைய அடுக்கடுக்கான சேஞ்ச் இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கும் போதே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம் பிரேமா, ஸ்டாக்லாம் அப்படியே விழுந்துச்சு இல்லை? ஆமாம், நீ போன வாரம் பார்த்தனா ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சண்டே அதாவது மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மெசேஜ் நான் பார்த்தேன், பிளாக் மண்டேக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. நான் ரிப்ளை பண்ணது அதுக்கு முன்னாடியே பிளாக் தேர்ஸ்டே பிளாக் ஃப்ரைடே பார்த்தாச்சு. 2 நாளாகவே வந்து பயங்கரமாக அந்த ஒஸ்ட் வீக்குன்னு சொல்கிறாங்க யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். கோவிடுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாரத்தை யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ட்ரில்லியன் காலிங்கிறாங்க. S&P 500 இண்டெக்ஸ், டோ ஜோன்ஸ், நாஸ்டாக், அப்படி எல்லா இண்டெக்ஸும் பங்கு சந்தையை வந்து நீ வந்து செப்பரேட்டான ஒரு ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்க முடியும். அது ஒட்டுமொத்தமான அந்த இண்டெக்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். அப்படி 3 இண்டெக்ஸுமே விழுந்தது நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்தோம். இன்றைக்கி ஐரோப்பா மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிறகு வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து விழுந்துருச்சு. ஸோ நானும் அதே படத்தில் இருந்தேன். சப்போஸ் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா 3 மாதம் எடுத்து பார்ப்போம் 23-25% காலி. ஸோ அதுக்காக வந்து ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்குறாங்க பிரேமா, ஷேர்ஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து வீடு கட்டுறதுக்காக அந்த பணத்தை வச்சுருந்தோம், அதை வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், தயவு செஞ்சு நான் டிப்ரெஷனுக்குள்ளே போகாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான், அப் அண்ட் டவுன், ரைட்? நிறைய நேரங்களில் என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சேர்ந்தது ஒரே நாளில் வந்து வைப் அவுட் பண்ணி போயிடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். பர்சனலாக எனக்கு நான் வந்து பார்க்குறேன். பட் வேறு வழியில் நம்ம இதையும் கடந்து தான் போகணும் இல்லையா? இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் நான் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணதில்லை, இது ஒரு ரைட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ அந்த அட்வைஸ் சொல்ல முடியாது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சகோதரியாக பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? ஜஸ்ட் லைக் 5-10% இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஏப்ரல் 9 மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்க போது. எல்லாருக்கும் தெரியும் ஏப்ரல் 5 வந்து இந்த பேஸ் லைனில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, 10% டேரிஃப்ஸ் அது மட்டும் போட்டிருந்தாங்க. ஏப்ரல் 9 தான் எல்லா நாட்டுக்கும் அந்த டேரிஃப்ஸ் வந்து விழப்போகுது. இந்தியாவுக்கு வந்து 26% டேரிஃப்ஸ், சைனாக்கு வந்து 54% டேரிஃப்ஸ், இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய டேரிஃப்ஸ்லாம் வந்து விழப்போகுது. ஸோ ஏப்ரல் 9 இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் சொல்கிறேன், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கும். ஸோ அதனால் 5-10% இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள், மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுங்கள். ஏன்னா எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் விழுதோ இல்லைனா ரெசெஷன் ஏற்படுதோ அப்போ நிறைய பேர் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டும் பார்த்துருக்காங்க, அதை புதுசாக உள்ள வராங்க. ஸோ அதனால் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு இதில் உள்ள ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாருமே இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, ரொம்ப வருஷமாக ஷேர்ஸில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பிரேமா. ஸோ எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கும் போது சொன்னாங்க, 10 இயர்ஸாக நான் வந்து ஷேர்ஸில் இருந்தேன் ஆர்த்தி, இந்த மாதிரி என் பணம்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போயிடுச்சு, அது ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறதுக்காக அது ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து கோவிடுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஷேர்ஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் எனக்கு பார்க்கும்போது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பிரேமா, அது புட்டோ இது ஆப்ஷன்ஸில் எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட்டே கண்டிப்பாக நோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் 2019-18 தெரியல, திரும்ப இவங்க ராபின்ஹுட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் ஏதோ ப்ராஃபிட் வருது, சும்மா நம்ம லாங் டேர்ம் ஷேர்ஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லி கொஞ்சம் போடுறேன் அப்படி சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்போது கோவிட் டைம் என்னால் ஞாபகம் இருக்குது, எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் ஷேர்லாம் வாட்ச் பண்ண மாட்டேன். அப்போ வந்து நான் பார்த்து ஐயோ என்ன எல்லாம் ரெட் ஆகிட்டு எல்லா காசும் சுத்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா ஷேர்ஸும் விற்றுட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஷேர்ஸ்லாம் விற்க முடியுமோ விற்றுட்டேன். ஆனால் 1 வீக் 2 வீக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேர்ஸும் இப்போ விற்ற விலையை தாண்டி டபுள் ட்ரிபிளாக போயிடுச்சு. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இப்போது மார்க்கெட்டில் லாஸ் ஆகிட்டுங்கிறதுனால அப்படியே வெளில வந்துடாதீங்க, அது நம்மளுக்கு தான் லாஸு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட வாட்ச் பண்ணலாம் இல்லை? ஆமாம், டிபெண்ட். ஸோ இண்டிவிஜுவலை பொறுத்தவரைக்கும் அப்போ ஏன்னா பணம் வேணா வேறு வழியில் அவங்க எடுத்தாகணும். பட் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும்னா the பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஹோல்ட். அதனால தான் சொல்கிறது, உங்களோட முக்கியமாக உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருந்தால் ஷேர்ஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆமாம், நீ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து கஷ்டமான காலகட்டம் தான். முக்கியமாக தெரிஞ்சு உங்கள் எக்ஸ்பென்சஸ், மாத
எனக்கு வந்து இந்த குறைந்தபட்சம் இந்த அமௌண்ட் வேணும் இந்த மாதத்தை நான் ஓட்டுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம், ஒரு $3500 வேணும், ஒரு 4000 வேணும் அப்படின்னா 2 மாதத்துக்கு தயவு செஞ்சு உங்களோட சேவிங்ஸில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எந்த நேரத்தில் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அதை தாண்டி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்ட்ராங்காக இந்த நேரத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அன்சர்டினிட்டி, நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் யூஎஸ் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும். காரணம், யூஎஸ் கவர்மெண்ட் டேரிஃப்ஸ் போட்டதுக்கு சைனா வந்து 34% போட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த நாடுகள் வந்து இந்த டேரிஃப்ஸ் சொல்லும் போது இங்கே வந்து ஒரு எக்கனாமி மேலே ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும் இல்லையா. அதனால் இந்த ஒரு காலகட்டம், அதாவது ஏப்ரல் மந்த்து நான் நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். இது வந்து அடுத்து கூட போகலாம். பட் ஏப்ரல் 9 தான் வந்து அடுத்த ஸ்டாப். ஸோ ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஃபுல்லாக போட்டுறாமல் கொஞ்சம் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ரெசிஷன் வருதா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஆல்ரெடி வந்துட்டோமா? அதான் நான் காதல்னு சொன்னது அதுக்கு தான். ஸோ அது உன்னால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியுது. ஒரு நாள் புரட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். காரணம் வந்து ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜேபி மார்கன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த வருடம் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து யூஎஸ் எக்கானமி ரெசிஷனுக்குள்ளே போகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கீடு எடுக்கும்போது 30% இருந்தது. ஒரு வீக் 2 வீக் முன்னாடி எடுக்கும்போது அது 40% இருந்தது. இப்போ எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அது 60% அதுக்காக சான்ஸ் இருக்குது பை த எண்ட் ஆஃப் த இயர் 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எடுத்து போகும் பல காலங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா நடக்கலை, பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட். பெரிய பெரிய நிறுவனங்களாலே இது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்னு நான் வந்து சொல்கிறேன். சில நேரங்களில் மைல்டு ரெசிஷனாக கூட போயிடும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி 60% கூட வச்சுட்டா கூட அது வந்து நம்மளை வந்து ரொம்ப மென்மையாக வருடிட்டு போகிற மாதிரி போகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னன்னே நமக்கு வந்து தெரிய மாட்டேது. ஸோ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை ரொம்ப ஹார்ஷாக வந்து இந்த ஒரு டேரிஃப் வார் போயிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் நீடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு சாமானிய மக்களால் நம்மளால் உணர முடியும். கண்டிப்பாக வந்து இது எல்லாரோட வேலட்லேயும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். நம்மளோட இண்டிவிஜுவல் வாலெட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினா பெரிய பெரிய நிறுவனங்கள், ஒரு எடுத்துக்காட்டு இப்போ வால்மார்ட் எடுத்து, அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் சைனாலேருந்து வாங்குறாங்க. இப்போ டேரிஃப்ஸ் அதிகமாகும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் இறக்குமதி பண்ணுறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவ்வளோ மக்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலைமை ஏற்படும். ஏன்னா ஒரு மந்த நிலையில் போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஜாப் லாஸ் பார்த்துட்ருக்கோம், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. போன வாரம் ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஜாப் ரிப்போர்ட் ஓகே டீசெண்டாக தான் வந்திருக்கு. ஐ திங்க் வந்து 230K வந்து ஜாப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க மார்ச் மாதத்தில். பிகாஸ் மார்ச் மாதத்தில் நமக்கு டேரிஃப்ஸ் பற்றியான விஷயம் கிடையாது. மெக்சிகோ கனடா இருந்தது, ஆனால் உலகம் முழுவதும் வந்து அப்போ போடலை, ஏப்ரலில் தான் வந்து போட்டிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.4 கொஞ்சம் ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெசிஷனை ட்ரிகர் பண்ணுறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, சும்மா கூலாக இருப்போம். நம்ம என்ன முன்னேற்பாடு பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுவோம் தான் நான் நினைக்கிறேன். இந்த இயரே கொஞ்சம் ரொம்ப மோசமான ஸ்டார்ட் ஆகி போகிறது எல்லாமே அப்படி தான் இருக்குல்ல பிரேமா. நிறைய நெகட்டிவிட்டி, கடுப்பாக சீரியஸாக ரொம்ப டென்ஷனாக இருக்குல்ல பிரேமா. பட் ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் நிறைய சோஷியல் மீடியாலாம் போகிறதெல்லாம் வச்சு சொல்கிறேன். பட் நான் என்ன யோசிச்சுப்பேன்னா, அந்த பகவத்கீதையில் சொல்லுவாங்கள்ல, எது நடந்ததோ அது நல்லதுக்கே, அந்த மாதிரி தான். நம்ம எதையுமே நம்ம எடுத்துகிட்டு வரல, எதையுமே எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை. ஸோ லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் வந்து நிறைய வந்து ஜாப் லாஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் லாஸ், இல்லை பர்சனலாக நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம ஹாப்பியாக லீட் பண்ணோம். அதுதான். ஆமாம், இது ஒரு கடுமையான காலகட்டம் தான். ஸோ இதை நம்ம கடந்துட்டோம்னா, இது ஏற்கனவே நம்ம கடந்திருக்கோம், அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்மளை வந்து பக்குவப்படுறோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். கோவிட் டைமில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. வீட்டில் ஈவன் தான் அப்போல்லாம் அப்பா அம்மா இங்கே கூட இருந்தாங்கனாலும் ஐயோ ஏதோ ஒரு மாதிரி புரியவே இல்லை, வெளில போக முடியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஸ்டேஜ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது. திரும்ப இந்த பீரியட் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஹோப்பு தான். ஸோ இது எதுவுமே மண்டையில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாப் மார்க்கெட் பற்றியோ இல்லை ஜாப் லாஸ் பற்றி, வேற எங்கேயாவது வேலை கிடைக்குமா, இவ்வளோ டேஸ் போயிடுச்சு, இதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கடந்து போயிடும், அது மட்டும்தான். ஆமாம், நான் அதான் உண்மையே சொல்கிறேன். ஸோ பணத்தை நாங்கள் சம்பாதிச்சிடலாம், பட் நேரத்தையும் சந்தோஷத்தையும் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ அதை நினச்சி வந்து ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிங்க. கெரியர்லையுமே உங்களை நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்கிறதுக்கு சரியான நேரமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று வந்து கற்றுட்டு உங்களை வந்து அப்கிரேடாக வச்சிங்க. ஒருவேளை ஜாப் லாஸ் ஏற்பட்டால் கூட அடுத்த ஜாப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே கடந்து வந்துட்டோம். ஸோ கோவிடுங்கிற ஒரு பெரிய கண்டத்தை கடந்து வந்துட்டோம். ஸோ இதுவுமே கடந்து போகும். ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, யூஎஸ் ரெசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, என்னால் ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அது அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு நான் அடுத்த பேசும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு ஹார்ஷாக நம்ம 2008 பார்த்த மாதிரி இருக்கிறான சூழ்நிலை இல்லை.
இல்லை. பிகாஸ் அந்த ரியல் எஸ்டேட் பபுள் இப்போ உடையதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட்டில், இண்டிவிஜுவல் ரியல் எஸ்டேட்டில் கமர்ஷியல் அங்கே வந்து அடி வாங்க போகுது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதாவது நிறைய அவுட்லெட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, கோஸ்ட் அவுட்லெட்டாக போகிறாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து வேகன்சி, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக இருப்போம். ரெசிஷன் வராது. அது அப்படி வந்தாலும் மைல்டாக வரும். நம்ம 2022 ஃபீல் பண்ண மாதிரி லைட்டாக நம்மளை தொட்டுட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.